அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மஞ்சள் பூசணி வச்சு ஒரு ஹல்வா தாங்க செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு காமனத்திலே செய்யக்கூடிய ஹல்வா தான் இது. நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எதில் செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. மஞ்சள் பூசணி இது கண்டே பிடிக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பிளான் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய்யும் கொஞ்சம் உருகிருச்சு. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மஞ்சள் பூசணியை நான் துருவி எடுத்திருக்கேங்க. விதைகள்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். அந்த நெய்யில் சேர்த்தாச்சு. இந்த நெய்யிலேயே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிடலாம். இது சீக்கிரமாகவே வதங்கிரும், ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க, சீக்கிரமாகவே வதங்கிரும். நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனைலாம் போய் நல்ல வாசம் வரும். இதுக்கப்புறம் நம்ம பால் சேர்க்க போகிறோம். நீங்கள் பால் சேர்க்கினாலும் சேர்க்கலாம், இல்லை தண்ணி சேர்க்கினாலும் சேர்க்கலாம், அது உங்கள் விருப்பம்தாங்க. நான் இன்றைக்கி பால் தான் சேர்க்க போகிறேன். ஒரு 100 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். முதவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணி சேர்க்கினாலும் 100 ml அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 100 ml பால் சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விடலாம். இதில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்க்க போகிறேங்க. குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. எனக்கு குங்குமப்பூ ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இது நல்லா கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விடலாம். இந்த பால்லையே இந்த காய் நல்லா வேகணும். இந்த பால் கொஞ்சம் வற்றி வரணும். அடுப்பு மீடியம் பண்ணிக்கோங்க, இல்லை சிம் கூட பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு காய் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம்னு சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலக்கி வரும். நாட்டு சர்க்கரை சேர்த்தாலும் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக வருங்க, அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சர்க்கரை சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சட்டியில் ஒட்டாமல் வரணும், அவரை கலந்து விட்டே இருக்கலாம். நல்லா இலகி வந்துடுச்சு பாருங்கள். சர்க்கரைலாம் கரைஞ்சி நல்ல எல்லோ கலர் வந்திருக்கு. நம்ம குங்குமப்பூலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட கலரும் நம்ம காயோட கலரும் சேர்த்து நல்ல எல்லோ கலர் வந்திருக்கு. நல்லா திக்காகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நல்லா திக்காயிட்டே இருக்குது. இந்த காய் சீக்கிரமாகவே வெந்துடுங்க, ரொம்ப டைம் எடுக்காது. நான் சொன்ன மாதிரி காமன் நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சமாக நெய்யில் முந்திரி மட்டும் வறுத்து சேர்க்குறேன். நீங்கள் திராட்சை இருந்தால் அதுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்க்குறது உங்களோட விருப்பம்தாங்க. நட்ஸ் சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம்தான். நான் 1 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் முந்திரி மட்டும் நான் வறுத்து சேர்க்குறேன். நெய்யோடய சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விடலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் வரட்டும், நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது மஞ்சள் பூசணினே தெரியாதுங்க, அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.